ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் குருமா. இந்த ஒயிட் குருமா போரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய் இது எல்லாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு வதக்க வேண்டாம். அப்படி மாறினா குருமாவோட கலரும் மாறிடும். அதனால் லேசாக வதங்கினா போதும். இந்த மாதிரி வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பாதி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே சின்னதாக ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5-6 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக காலிஃப்ளவர், கொஞ்சம் பச்சை பட்டாணி, சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 6-7 முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 அல்லது 3 பச்சை மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் முடிஞ்சு ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி எல்லாம் ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறியோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது 5 நிமிஷம் குருமா நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஒயிட் குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.